வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் சத்தான சுவையான வெள்ளை சோளம் பயன்படுத்தி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெள்ளை சோளத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு நமக்கு ஃபைபர் சத்து இருக்குது, புரோட்டீன் சத்து, கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இந்த சுவையான சோள ஊத்தப்பம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். 250 ml மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்காங்க. சோளம் எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். சேலம் குண்டு அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போது அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மாவு ஜவ்வரிசி 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நம்ம ஒரு 2 to 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு குறைஞ்சது 6 to 7 மணி நேரம் ஊறணும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது சோளம், அரிசி, உளுந்து எல்லாமே நல்லா ஊறி இருக்குங்க. நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதால நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்குங்க. இதே போல் நான் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிறேன். கடைசியாக ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் அரைச்சி எடுத்துக்கிறேன். சாதத்துக்கு பதிலாக நீங்கள் அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். அரைச்ச மாவை நம்ம 1 நிமிஷத்துக்கு நல்லா கை வச்சு கலந்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா பொங்கி வரும். நான் நைட்டு 8 மணி போல் அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் பார்க்கலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். கலந்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாக இருக்குது. நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இதை ஊத்தப்பம் தான் செய்ய போகிறோம். நான் மொத்தமாகவே மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே சேர்க்குறதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இந்த ஊத்தப்பம் நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாங்க. மேலே பன்னீரும் ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்து கொடுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது நம்மளோட சத்தான சுவையான வெள்ளை சோளம் ஊத்தப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.